அயானிக் ஈக்விலிபிரியம் கண்டினியூ பண்றோம். இந்த அயானிக் ஈக்விலிபிரியத்துல எப்போ பிரெசிபிடேஷன் நடக்கும், எப்போ பிரெசிபிடேஷன் நடக்காது. அதுக்காக நம்ம அயானிக் ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம். இப்போ அந்த அயானிக் ப்ராடக்டையும் சாலிபிலிட்டி ப்ராடக்டையும் ரிலேட் பண்ணி பிரெசிபிடேஷன் எப்போ நடக்கும் எப்போ நடக்காது நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ ஒரு குளோரைட் சால்ட் எடுத்துக்கலாம். என்ன குளோரைட் சால்ட்னா சோடியம் குளோரைட் சால்ட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னா 1.34 into 10⁻⁻5 மோலார். இது 1 லிட்டர் எடுத்துக்கலாம். இந்த சொல்யூஷனை 1 லிட்டர் எடுத்துக்கலாம். அடுத்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இதனுடைய கான்சன்ட்ரேஷன் 1.34 into 10⁻⁻5 மோலார். இது 1 லிட்டர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 சொல்யூஷன்ஸை மிக்ஸ் பண்றோம். ரிசல்டன்ட் சொல்யூஷன் கிடைக்குது. ரிசல்டன்ட் சொல்யூஷனுடைய வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர்ஸ். இப்போ இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல இந்த சோடியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷனை பார்க்கலாம். சோடியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் அயான்ஸ் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வருது? 1.34 into 10⁻⁻5 மோல்ஸ். வால்யூம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் ரிசல்டன்ட் சொல்யூஷன் 2 லிட்டர்ஸ். அந்த 2ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ சோடியம் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிருக்கு. அதே போல குளோரைடு அயான், குளோரைடு அயானுக்கும் பார்த்தீங்கன்னா சோடியம் அயான் எப்படி அதே மாதிரி தான் குளோரைடு அயானுடைய கான்சன்ட்ரேஷனும் இருக்கும். அடுத்து ஏஜி பிளஸ், சில்வர் நைட்ரேட்ல ஏஜி பிளஸ், ஏஜி பிளஸ்னுடைய கான்சன்ட்ரேஷனும் இதே போல தான் வரும். ஏஜி பிளஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன். அடுத்து நைட்ரேட்னுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அயான்ஸை பார்த்துட்டோம். சரி, இப்போ இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா 2 கேட்டயான்ஸ் இருக்குது, 2 ஆனியான்ஸ் இருக்குது. அப்போ என்னென்ன சால்ட் எல்லாம் பாசிபிலிட்டி இருக்கும் இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சால்ட் என்னன்னா NaCl, இன்னொரு சால்ட் என்னன்னா AgNO3, அடுத்து இன்னொரு சால்ட் என்னன்னா NaNO3, இன்னொரு சால்ட் என்னன்னா AgCl. இப்போ இதுல பாத்தீங்கன்னா NaCl, AgNO3, NaNO3 எல்லாமே சாலுபிள் சால்ட்ஸ். இந்த AgCl மட்டும்தான் இன்சாலுபிள் சால்ட். அப்போ எந்த சால்ட் பிரெசிபிடேட் ஆகுமான்னு நம்ம யோசிக்கணும். இங்க எந்த சால்ட் பிரெசிபிடேட் இங்க ஆகுமா ஆகாதா அன்ட்டு நம்ம நினைக்கணும். AgCl மட்டும்தான் நினைக்கணும். ஏன் மற்ற சால்ட் நினைக்கக்கூடாது? ஏன்னா சாலுபிள் சால்ட்ஸ்னா அதனுடைய சாலுபிலிட்டி எவ்வளவு? 0.1 மோலாரை விட அதிகமா இருக்கும். ஆனா இங்க பாருங்க கான்சன்ட்ரேஷன் 0.01 மோலாரை விட கம்மியா தானே இருக்குது. சரி, அப்போ இன்சாலுபிள் சால்ட்ஸ்க்கு சாலுபிலிட்டி எப்படி இருக்குன்னா 0.01 மோலாரை விட கம்மியா இருக்கும். அப்போ இந்த AgCl இங்க பிரெசிபிடேட் ஆகலாம், இல்ல ஆகாம கூட போகலாம். அப்போ இந்த சொல்யூஷன்ல, இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல AgCl பிரெசிபிடேட் ஆகுமா ஆகாதா அன்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன செய்யறோம்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl எடுத்துக்கலாம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl எடுத்துக்கலாம். இங்க ஈக்விலிபிரியம் எழுதலாம். AgCl solid is in equilibrium with Ag plus aqueous, Cl minus aqueous. இப்போ இது சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நம்ம பர்டிகுலரா எடுத்து நிற்கிறோம். இங்க இது கிடையாது, இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் கிடையாது, இது தனியா நம்ம எடுத்து நிற்கிறோம். இப்போ இது தனி, இதுக்கு இது சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ன்றதுனால நான் KSP எழுதுறேன், சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எழுதுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா Ag plus concentration into Cl minus concentration. இதனுடைய வேல்யூ எவ்வளவுன்னா 1.7 into 10⁻10 மோலார் ஸ்கொயர். அடுத்து இப்போ ரிசல்டன்ட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல AgCl பிரெசிபிடேட் ஆகுமா இல்லையான்னு பார்க்கறதுக்காக இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷனுடைய அயானிக் ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் AgCl எடுத்துக்கிறேன். அந்த அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் AgClக்கு மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்கும். ஆனா மீனிங் தான் டிஃப்ரெண்ட். அப்போ இங்க மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் இங்க மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் சேம். அப்போ அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ Ag பிளஸ் கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டியூட் பண்றேன்.
ஓகே 1.34 into 10 power minus 5 by 2. அதே போல Cl minus concentration சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருதுன்னா 1.7 into 10 power minus 10 by 4 வருது. இப்போ அயானிக் ப்ராடக்டையும் சாலிபிலிட்டி ப்ராடக்டையும் இங்க கம்பேர் பண்ணுங்க. அயானிக் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னா லெஸ் தேன் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இருக்குது. அப்படின்னா இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனுக்கு. இப்போ அயானிக் ப்ராடக்ட் இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல ஏஜிசிஎல்க்கு அயானிக் ப்ராடக்ட்டை நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல ஏஜிசிஎல்க்கு அயானிக் ப்ராடக்ட்டை இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அயானிக் ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட கம்மியா இருக்குது. ஏன்னா இங்க Ag plus concentration எவ்வளவுன்னா 1.34 into 10 power minus 5. Cl மைனஸ்க்கு வந்து 1.34 into 10 power minus 5. அதாவது AgClயும் பியூர் வாட்டர் எடுத்துக்கின்னு இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ண. இப்போ பாருங்க Ag plus concentration இங்க எப்படி இருக்குது? கம்மியா இருக்குது இதை விட. அதே போல Cl minus concentration எப்படி இருக்குது? கம்மியா இருக்குது இதை விட. அப்படின்னா இந்த சொல்யூஷன் என்ன சொல்யூஷன்? இது வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இங்க Ag plus concentration வந்து இதை விட கம்மியா இருக்குது. இங்க Cl minus concentration இதை விட கம்மியா இருக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்லணும்னா unsaturated solution of AgCl. unsaturated solution of AgCl ன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய Ag plus concentrationோட இதை கம்பேர் பண்ணா இங்க கம்மியா இருக்குது. அதே மாதிரி Cl minus concentration இங்க கம்பேர் பண்ணா இங்க கம்மியா இருக்குது. அப்போ இது unsaturated solution of AgCl தானே. அப்ப நான் இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் வந்து unsaturated solution of AgCl. அப்படின்னா இந்த சொல்யூஷன் இன்னும் AgCl டிசால்வ் பண்ணும். இந்த சொல்யூஷன் வந்து இன்னும் கொஞ்சம் AgCl இதுல ஆட் பண்ணா அதவே இது டிசால்வ் பண்ணும். அப்படி இருக்கும்போது இங்க precipitation பாசிபிளான்னு கேட்கலாமா? அப்போ இங்க precipitation நடக்குமா? நடக்காது. அப்போ அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட கம்மியா இருந்தா அந்த சொல்யூஷன் வந்து அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். அங்க வந்து precipitation வரவே வராது. அது வேணும்னா இன்னும் கொஞ்சம் டிசால்வ் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்க precipitation எங்க நடக்க போகுது? ஓகேங்களா? அப்போ அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட கம்மியா இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனை அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்லலாம். அந்த சொல்யூஷன்ல precipitation என்றது நடக்காது. சரி, இப்போ நம்ம இப்போ அதே சால்ட்ஸ் எடுத்துக்கலாம், கான்சன்ட்ரேஷனை மட்டும் மாத்திக்கலாம். சோடியம் குளோரைட் சொல்யூஷன் நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்னன்னா 2 into 1.34 into 10 to the power of minus 5 மோலார் எடுத்துக்கிறேன். 1 லிட்டர் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். அடுத்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா 2 into 1.34 into 10 to the power of minus 5 மோலார் எடுத்துக்கிறேன். 1 லிட்டர் எடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ற ரிசல்டன்ட் சொல்யூஷன் கிடைக்குது. இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல Ag plus கான்சன்ட்ரேஷனை கண்டுபிடிக்கிறேன். Ag plus கான்சன்ட்ரேஷன் வேணும்னா இந்த மொலாரிட்டியும் இந்த வால்யூமையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Ag plus அயான்ஸ் கிடைக்கும். அது எவ்வளவுன்னா சோன்ஸ் மோல்ஸ். இத வால்யூம் ஆஃப் ரிசல்டன்ட் சொல்யூஷனால டிவைட் பண்ணுங்க. இது 1 லிட்டர், இது 1 லிட்டர்னா ரிசல்டன்ட் சொல்யூஷனுடைய வால்யூம் எவ்வளவுன்னா 2 லிட்டர்ஸ். உங்க மொலாரிட்டி கிடைச்சிச்சு. இப்போ இந்த 2 and 2 கேன்சல் பண்ணிட்டா என்ன வரும்னா 1.34 into 10 to the power of minus 5 மோலார் வரும். இதே தான் Cl மைனஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ Ag ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல Ag plus கான்சன்ட்ரேஷனை பார்த்திருக்கோம், Cl மைனஸ் கான்சன்ட்ரேஷனை பார்த்திருக்கோம். இப்போ அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் AgCl கண்டுபிடிக்கலாம். அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் AgCl இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus into கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Ag plus சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl மைனஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சோ உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா அயானிக் ப்ராடக்ட் வந்து so வருது. சாலிபிலிட்டி இது சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணுங்க. அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் AgCl இவ்வளவு, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl பாருங்க இவ்வளவு. இப்போ அயானிக் ப்ராடக்ட்டும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எப்படி இருக்குது கம்பேர் பண்ணுங்க. அயானிக் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு சாலிபிலிட்டி ப்ராடக்ட். அப்படின்னா இந்த சொல்யூஷன்ல Ag plus கான்சன்ட்ரேஷனும் இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல Ag plus கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது? சேமா இருக்குது. இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல Cl மைனஸ் கான்சன்ட்ரேஷனும் இந்த சேச்சுரேட்டட் சொல்யூஷன்ல Cl மைனஸ் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது? சேமா இருக்குது.
அப்படின்னா இந்த சொல்யூஷனை சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் ஏஜிசிஎல்னு சொல்லலாமா? கரெக்ட். இந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் ஏஜிசிஎல் அப்படி சொல்லலாம். சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் ஏஜிசிஎல். ஓகேவா? அப்போ அயானிக் ப்ராடக்ட்டும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் ஈக்குவலா இருந்தா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் ஏஜிசிஎல் சொல்லலாம். அப்படின்னா இந்த சொல்யூஷன்ல வந்து sufficient amount of AgCl is in dissolved state. எவ்வளவு AgCl dissolvedல இருக்குதுன்னா எவ்வளவு dissolvedல இருக்கணுமோ அவ்வளவு இருக்குது. இந்த சொல்யூஷன் வந்து saturated solution of AgCl. அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன? இதுல வந்து AgCl dissolved stateல இருக்குது. எவ்வளவு இருக்குதுன்னா எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவு கரெக்டா இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது என்னன்னு சொல்லலாம்னா saturated solution of AgCl அப்படி சொல்லலாம். சரி, இங்கேயும் precipitation வருமானா precipitate வராது. இங்க precipitate வராது. AgCl இங்க precipitate ஆகாது. ஏன்னா இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு AgCl dissolved stateல இருக்கணுமோ அவ்வளவுதான் இருக்குது. எக்ஸஸா இருந்தா தானே precipitation என்ற பேச்சுக்கு இடம் இருக்குது. அப்போ வந்து இங்க வந்து எவ்வளவு dissolved இருக்கணுமோ அவ்வளவு இருக்குது என்று நம்ம இங்க சொல்றோம். சரி, ஓகே. அப்போ அயானிக் ப்ராடக்ட்டும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் ஈக்குவலா இருந்தா அந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் AgCl என்று சொல்லணும். சரி, ஓகே. அடுத்து இதே சால்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா சோடியம் குளோரைடு ஆக்வஸ் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். எவ்வளவுன்னா 4 × 1.34 × 10⁻⁻5 மோலார். இது 1 லிட்டர் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். அடுத்து சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் இது என்னன்னா 4 × 1.34 × 10⁻⁻5 மோலார். இது எவ்வளவுன்னா 1 லிட்டர் எடுத்துக்கலாம். இந்த 2 சொல்யூஷன்ஸை மிக்ஸ் பண்ணலாம், ரிசல்டன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். ரிசல்டன்ட் சொல்யூஷனுடைய வால்யூம் எவ்வளவுன்னா 2 லிட்டர்ஸ். இப்போ இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல இந்த Ag+ அயான்ஸ் இருக்கும். Ag+ அயானுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம பார்க்க போறோம். அதுக்கு Ag+ அயானுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸை மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த சில்வர் நைட்ரேட்டினுடைய மொலாரிட்டியும் இந்த சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனுடைய வால்யூம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Ag+ கிடைக்கும். 4 × 1.34 × 10⁻⁻5 மோல்ஸ். இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த கான்சன்ட்ரேஷன் நமக்கு வேணும். வால்யூம் ஆஃப் ரிசல்டன்ட் சொல்யூஷனால இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை டிவைட் பண்ணுங்க. ஸோ 2 லிட்டர்ஸ் வந்து வால்யூம் ஆஃப் ரிசல்டன்ட் சொல்யூஷன். இப்போ எவ்வளோ வருதுன்னா 2 × 1.34 × 10⁻⁻5 மோலார் வருது. இதுதான் யாருடைய கான்சன்ட்ரேஷன்? Ag+ கான்சன்ட்ரேஷன். ஈவன் Cl- கான்சன்ட்ரேஷனும் இதே தான் இருக்குது. இதே தான் Cl- கான்சன்ட்ரேஷன். அப்போ என்ன சொல்றேன்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl- அப்படி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா அயானிக் ப்ராடக்ட்டை கண்டுபிடிக்கலாம். Now ionic product of AgCl is equal to concentration of Ag+ into concentration of Cl-. Concentration of Ag+ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 2 × 1.34 × 10⁻⁻5. Concentration of Cl- சப்ஸ்டிட்யூட் பண்றேன். 2 × 1.34 × 10⁻⁻5 ஈக்குவல் டு என்ன வருதுன்னா அயானிக் ப்ராடக்ட் வருது. அயானிக் ப்ராடக்ட் எவ்வளவுன்னா இவ்வளவு. அயானிக் ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த சொல்யூஷன் இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் AgCl கண்டுபிடிச்சாச்சு. இத சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணலாம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl எவ்வளவு? சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl எவ்வளவுனா சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஆஃப் AgCl is equal to 1.7 × 10⁻⁻10 மோலார் ஸ்கொயர். அயானிக் ப்ராடக்ட்டை சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டோட கம்பேர் பண்ணுங்க. எப்படி இருக்குது? அயானிக் ப்ராடக்ட் அதிகமா இருக்குதா? ஆமா. அப்போ இங்க வந்து எப்படி இருக்குதுன்னா அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட அதிகமா இருக்குது. ஓகே. சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ன்றது சேச்சுரேட்டட் சொல்யூஷன். இப்போ அயானிக் ப்ராடக்ட் வந்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட கம்மியா இருந்தா என்னன்னு சொன்னோம்னா அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் ன்னு சொன்னோம். அயானிக் ப்ராடக்ட்டும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் ஈக்குவலா இருந்தா சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்படின்னா ஈக்குலிபிரியம் இருக்குதுன்னு அர்த்தம். ஈக்குலிபிரியத்துல இருக்குதுன்னு அர்த்தம். அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட அதிகமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டை விட அதிகமா இருக்குது அப்படின்னா என்ன? இப்போ சால்ட் அனாலிசிஸ் செய்யறோம். சால்ட் அனாலிசிஸ்ல பிரிசிபிடேட் நமக்கு வருது. பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா அந்த பிரிசிபிடேட்டுக்கு மேல இருக்கக்கூடிய சொல்யூஷனை மதர் லிக்கர்னு சொல்லணும். அந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும்னா அந்த சால்ட்டினுடைய சேச்சுரேட்டட் சொல்யூஷன்.
அந்த மதர் லிக்கர்ன்றது என்னன்னா அந்த பிரிசிபிடேட் இருக்குது பாருங்க, அந்த பிரிசிபிடேட்னுடைய சேச்சுரேட்டட் சொல்யூஷன் தான் மதர் லிக்கர். எந்த பிரிசிபிடேட் வேணாலும் எடுத்துக்கோங்க, பிரிசிபிடேட்டுக்கு மேல சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனை வந்து சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் தட் பிரிசிபிடேட் தான் சொல்லுவாங்க. அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்டோட எப்படி இருக்கலாம்னா ஒன்று கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா ஈக்குவலா இருக்கலாம். கிரேட்டர் தேன் மட்டும் பாசிபிலிட்டி கிடையாது. சரி, இங்க அப்படின்னா இங்க அயானிக் ப்ராடக்ட் எப்படி வந்துச்சுன்னா சாலிபிலிட்டி ப்ராடக்டை விட அதிகமா இருக்குதுன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா இங்க ஏஜி பிளஸ் கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குதுன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷனை விட அதிகமா இருக்குது. சிஎல் மைனஸ் எப்படி இருக்குதுன்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷனை விட அதிகமா இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷன் என்னவா மாறும்? சேச்சுரேட்டட் சொல்யூஷனா மாறும். சேச்சுரேட்டட் சொல்யூஷனா மாறணும்னா அயானிக் ப்ராடக்ட்டும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் என்ன ஆகணும்? ஈக்குவலா ஆகணும். அப்படின்னா அயானிக் ப்ராடக்ட்டும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் ஈக்குவலா ஆகணும்னா அயானிக் ப்ராடக்ட்னுடைய மேக்னிடியூட் என்ன ஆகணும்? டிக்ரீஸ் ஆகணும். அப்போ இந்த மேக்னிடியூட் டிக்ரீஸ் ஆகும். இந்த அயானிக் ப்ராடக்ட்னுடைய மேக்னிடியூட் டிக்ரீஸ் ஆகணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏஜி பிளஸ் டிக்ரீஸ் ஆகணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஎல் மைனஸ் டிக்ரீஸ் ஆகணும். அப்படின்னா ஏஜி பிளஸ் கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும் எப்போ? ஏஜி பிளஸ் அயான் சொல்யூஷனை விட்டு வெளியே போனோம். அதே மாதிரி சிஎல் மைனஸும் சொல்யூஷனை விட்டு வெளியே போனோம். அப்போ ஏஜி பிளஸும் சிஎல் மைனஸும் சொல்யூஷனை விட்டு வெளியே போனா ரெண்டு பேருடைய கான்சன்ட்ரேஷனும் டிக்ரீஸ் ஆகும், அயானிக் ப்ராடக்ட் டிக்ரீஸ் ஆகும். ரெண்டு பேரும் வெளியே போனோம்னா என்ன ஆகணும்? ரெண்டு பேரும் பிரெசிபிடேட் ஆயிட்டு சொல்யூஷனை விட்டு வெளியே போயிட்டு பிரெசிபிடேட்டா கீழே தங்கிக்கணும், அவ்வளவுதானே. அப்போ இங்க என்ன ஆகணும்னா அயானிக் ப்ராடக்ட் டிக்ரீஸ் ஆகணும். டிக்ரீஸ் ஆகணும்னா ஏஜி பிளஸ் கான்சன்ட்ரேஷனும் சிஎல் மைனஸ் கான்சன்ட்ரேஷனும் டிக்ரீஸ் ஆகணும். அப்போ ஏஜி பிளஸும் சிஎல் மைனஸும் சொல்யூஷனை விட்டு வெளியே போகணும். வெளியே போனோம்னா பிரெசிபிடேட் ஆகுதுன்னு மீனிங். அப்படின்னா இங்க ஏஜிசிஎல் வந்து பிரெசிபிடேட் ஆகும். எவ்வளவு ஏஜிசிஎல் பிரெசிபிடேட் ஆகும் அப்படின்னா இந்த ஏஜி பிளஸ் சிஎல் மைனஸும் பிரெசிபிடேட்டா மாறினே இருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏஜி பிளஸும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஎல் மைனஸும் டிக்ரீஸ் ஆயினே இருக்கும். அயானிக் ப்ராடக்ட் டிக்ரீஸ் ஆயினே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அயானிக் ப்ராடக்ட்டும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் ஈக்குவல் ஆகும் பாருங்க. அந்த ஸ்டேஜ்ல ரிசல்டன்ட் சொல்யூஷன் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் ஏஜிசிஎல்லா மாறிடும். அந்த நேரத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏஜி பிளஸும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சிஎல் மைனஸும் அப்படியே கான்ஸ்டன்டா மாறிடும். அதுக்கு மேல அது டிக்ரீஸ் ஆகாது, அதுக்கு மேல பிரெசிபிடேஷன் நடக்காது. அப்போ எது வரைக்கும் பிரெசிபிடேஷன் நடக்கும்? till ionic product becomes equal to solubility product. Ionic product solubility productக்கு ஈக்குவலா வர வரைக்கும் precipitation நடந்துனே இருக்கும். ஒன்ஸ் ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு மேல precipitation நடக்காது. சரி, இப்போ எப்போ precipitation நடக்கும்னா ionic product solubility product விட அதிகமா இருந்தா. சரி, அப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ionic productடும் solubility productடும் அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்டை விட கம்மியா இருந்தா அந்த சொல்யூஷன் அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன் சொன்னோம். அந்த சொல்யூஷன் இன்னும் கொஞ்சம் சால்ட்டை டிசால்வ் பண்ணுன்னு சொன்னோம். அது பிரெசிபிடேஷன் என்ற வார்த்தை அங்க இல்லை. அயானிக் ப்ராடக்ட்டும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் ஈக்குவலா இருந்தா அந்த சொல்யூஷனை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சேச்சுரேட்டட் சொல்யூஷன் நம்ம சொல்றோம். அங்க சேச்சுரேட்டட்னா அங்க வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் சால்ட் வந்து டிசால்வ் ஆயிருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அயானிக் ப்ராடக்ட்டும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட்டும் அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்டை விட அதிகமா இருந்துச்சுன்னா அதை வந்து சூப்பர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் என்று சொல்றோம். அங்க வந்து பிரெசிபிடேஷன் நடக்கும்.